ஜாம்பக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது. இந்த பாகு நல்லா கரைஞ்ச வெள்ளைப்பாகு வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் இதோட சேர்த்து ஆட் பண்ணி அடுப்பில் தூக்கி வைக்கணும். அது வரைக்கும் இது அடுப்பில் வைக்க வேண்டாம். சும்மா அரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். நல்லா கரைஞ்சோடனே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாகு பதம் வர்றதுக்கு முன்னாடி இதில் சேர்த்துடணும், அப்புறம் முருகிரும். இது சாப்பிட்டோம்னா, பச்சையாக சாப்பிட்டோம்னா ஒரு 2 பழத்துக்கு மேலே சாப்பிடணும், பல்லு கூச ஆரம்பிச்சிடும். அதனால தான் எப்பயுமே இந்த மாதிரி ஜாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீட்டில் மரத்தில் வந்து இந்த ஜாமக்காய் பறிக்கவே மாட்டேங்க, அப்படியே கீழே விழுந்து வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. இங்கே இதை நானாக தான் வந்து இந்த மாதிரி ஜாம்பக்காய் ஜாம் செஞ்சது. என்னோட ஐடியா படி செஞ்சேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சு. வெள்ளம் ஓரளவு கரைஞ்சிச்சு. இப்போ ஜாம்பக்காய் அரைச்சதை அடுப்பில் வச்சிடலாம். இப்படி வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் இனிப்பு வேணுங்கும் போது சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பக்கத்தில் கிண்டும் போது ஸ்டவ்வை குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் போக போக ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம். இந்த அடிக்கடமான பாத்திரத்தில் ஜாம் செய்யும்போது நமக்கு வந்து அடி பிடிக்காது. இதுவே டேஸ்ட் பார்த்துக்கணும் இனி போதுமானு. இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்க்க வேண்டாம், வெள்ளைப்பாகுலே செய்யுங்க. அப்பதான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த தலை தெறிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பை சிம்மில் போட்டுடணும். மூடி போட்டோன்னா ஜாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் நல்லா திக்காகணும். பாதி அளவுக்கு கூட வரல. இந்த நீக்கத்தெல்லாம் வத்தணும் ஃபஸ்ட்டு. பாதி அளவுக்கு ரெடியாக இருக்கு. இன்னும் பாதி அளவுக்கு ரெடி ஆகணும். இந்த நீச்சத்துக்கு இன்னும் வத்தணும். இன்னும் ஜாம் பதத்துக்கு வரல, நீச்சத்துக்கு வத்திருக்கு. இன்னும் நல்லா ஜாம் பதத்துக்கு வரணும், அப்போ தான் கெட்டு போகாது, வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீச்சத்தை முக்கால் அளவுக்கு வத்திருச்சு நல்லா. ஜாம்பக்காய் ஜாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜாம்பக்காய் ஜாம் எப்படி செஞ்சுருச்சுன்னா என்னோட சேனலை ஓப்பன் பாருங்க, ராஜி. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் பார்க்கும்போது அந்த ஜாம்பக்காய் ஜாம் எப்படி செஞ்சுக்கலாம். ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வந்து தடவி சாப்பிட்லாம்.
ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். யாருனாலும் வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல யூஸ்ஃபுல். இந்த ஜாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா இது வந்து வேறு வெள்ளை சீனி சேர்க்கல, ஃபுல்லாக வந்து அச்சு வெல்லம் தான். அச்சு வெல்லம் போட்டுக்கலாம், மண்டை வெல்லம் போட்டுக்கலாம். ஆனால் உப்பு கறிக்காத வெள்ளமாக இருக்கும். எவ்வளோ இருந்தது, இப்போ என்ன கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே சுருங்கி அல்வா பார்த்துக்கு மாறிடுச்சு ஜாம்பக்காய். இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெள்ளம் வந்து முறிஞ்சிரும். இப்படி கரெக்டான பக்குவமாக செய்யும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு வாரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இது ஆறோன்னு அப்படியே ஃப்ரிட்ஜ் தூக்கி வச்சிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை. ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஜாம்பக்காய் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. சிறியவங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு ஜாம் தான் இந்த ஜாம்பக்காய் ஜாம் சொல்லலாம். இதில் சேர்ந்துக்கிறது வேறு எதுவுமே சேர்க்கல, அச்சு வெல்லமும் ஜாம்பக்காய் மட்டும் தான், வேறு எதுவும் சேர்க்கல. ஜாம்பக்காய் ஜாம் செஞ்சு காட்டின வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில். வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் வந்து பாருங்கள். ஜாம்பக்காய் ஜாம் எப்படி செஞ்சுக்கலாம். வீட்டில் ப்ரெட் வாங்கி வச்சு ஏன்னா ஜாமுக்கு சாப்பிட்றதுக்கு ஜாம் சேர்த்து இப்படி ஜாம் நிறைய தடவை சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஜாம்பக்காய் ஜாம் ப்ரெட்டில் தடவியாச்சு. அப்படியே வந்து இந்த தடவை ஜாம் பண்ண வந்து அப்படியே ப்ரெட்டை மடக்கி சாப்பிட வேண்டியதான். எல்லா இதுலேயுமே ஜாம் தடவி தான் அப்படியே மடக்கி வச்சுருக்கேன். இந்த ஜாம் வந்து நமக்கு வந்து இனிப்புன்னு இவ்வளோ சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம். ஒன்றுமே பண்ணாது, ரொம்ப ரொம்ப நல்லது தான் அந்த ஜாம் சாப்பிட்றது. என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் வந்து பாருங்க.
செய்யும் போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ வந்து சுருள வதங்கிருச்சு. அப்படியே வந்து ஜாம் ரெடி ஆனோம்னா எப்படி இருக்கு. ஜாம்பக்காய் ஜாம் இந்த அளவுக்கு கடைசி பக்குவம் வர வரைக்கும் நம்ம வந்து கிளறி செய்யணும். அப்பதான் ஜாம் வந்து நல்லா டேஸ்ட், அருமையான டேஸ்ட்டாக வரும். பிரெட்ல வந்து ஆல்ரெடி தடவி வச்சிட்டேன், ஜாம் செஞ்ச உடனே தடவி வச்சிட்டேன். அப்படியே வந்து இந்த மாதிரி மடக்கி சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நான் ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டான சத்தான ஜாம்பக்காய் ஜாம்.